தாவீதின் குமாரன். அதிகாரம் 1. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? பிரசங்கி புஸ்தகத்திற்கு சாலமோன் ஆசிரியராக இருக்கிறார். இவர் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை தாவீதின் குமாரன் என்றும் எருசலேமின் ராஜா என்றும் குறிப்பிடுகிறார். தாவீதின் குமாரர்களில் சாலமோன் மாத்திரமே எருசலேமின் ராஜாவாக இருந்தவர். தன்னை தாவீதின் குமாரன் என்றும் எருசலேமின் ராஜா என்றும் வெளிப்படுத்தினாலும் தன்னுடைய பெயர் சாலமோன் என்று இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. சாலமோன் என்னும் பெயருக்கு சமாதானம் என்று பொருள். ஆனால் சாலமோனோ தன்னுடைய பாவத்தினால் தனக்கும் தன்னுடைய தேசத்திற்கும் அநேக பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொண்டு வந்தார். தேவனிடத்தில் சாலமோனுக்கு இருந்த சமாதானமும் குறைந்து போயிற்று. ஆகையினால் சாலமோன் இந்த புஸ்தகத்தின் ஆசிரியராக தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்பவில்லை. என்னை சாலமோன் என்று கூப்பிடாமல் மாரா என்று கூப்பிடுங்கள் என்று சாலமோன் சொல்ல நினைத்திருக்கலாம். சாலமோனுடைய ஜீவியத்தில் அவருடைய வயதான காலத்தில் அவருக்கு சமாதானத்திற்கு பதிலாக சஞ்சலமும் சலிப்பும் கசப்பும் உண்டாயிற்று. சாலமோன் தன்னுடைய பெயரை இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடாவிட்டாலும் அவர் தன்னை பிரசங்கி என்று சொல்லுகிறார். இதுவே சாலமோனின் தற்போதைய சுபாவம். கோஹேலேத் என்னும் எபிரேய வார்த்தையில் இருந்து பிரசங்கி என்னும் தமிழ் வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கோஹேலேத் என்னும் வார்த்தைக்கு கூட்டிச் சேர்க்கிறவர் என்று பொருள். கோஹேலேத் என்னும் வார்த்தைக்கு தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துகிற ஆத்துமா என்றும் பொருள் சொல்லலாம். சாலமோன் தன்னுடைய மிகுதியான பாவங்களினால் காணாமல் போன ஆட்டை போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். கர்த்தரோ தம்முடைய பெரிதான கிருபையினால் சாலமோனுடைய பாவங்களை மன்னித்து அவரை தம்மிடமாக கூட்டிச் சேர்த்து கொண்டார். சாலமோன் கர்த்தரை விட்டு தூர விலகி போயிருந்த காலங்களில் அவருடைய மனக்கண்கள் மங்கி போயிருந்தது. அவருடைய பார்வைக்கு எல்லாமே மாயையாக தெரிந்தது. சாலமோனுடைய ஆவி மாயையான காரியங்களை நாடிச் சென்றது. சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பிய பின்போ அவருடைய மனக்கண்கள் பிரகாசமாயிற்று. மாயையை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தார். மாயையின் மத்தியில் ஜீவித்தவர் இப்போது கர்த்தருடைய சமூகத்திற்கு மத்தியில் ஜீவிக்கிறார். சாலமோனுடைய ஆத்துமா மனம் திரும்பி இருக்கிறது. கர்த்தர் நெருங்குண்ட ஆவிகளை புதுப்பிக்கிறார். சாலமோனுடைய இருதயம் உடைந்து போயிருக்கிறது. ஒரு சிலர் அதிகமான வேதனைகளை நிமித்தமாய் ஒரு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே மனம் திரும்புவார்கள். அதன் பின்பு மறுபடியும் தங்கள் பழைய ஜீவியத்திற்கு திரும்பி போய் விடுவார்கள். கர்த்தர் மீதுள்ள பக்தியும் பரவசமும் ஒரு நாளுக்கு மாத்திரம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். மறுநாளிலோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் சாத்தானுடைய பிள்ளைகளாக ஜீவிப்பார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாய் மனம் திரும்பிய ஆத்துமாக்களை கர்த்தர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். நொறுங்குண்ட ஆவிகளையும் நறுங்குண்ட ஆவிகளையும் கர்த்தர் தேற்றி அவற்றிற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரலாம். தம்மிடத்தில் வருகிற யாரையும் கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். சாலமோனுடைய ஆத்துமா தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பி இருக்கிறது. அது கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவருடைய ஆத்துமா கர்த்தருடைய நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறது. சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்கு வருந்தி இப்போது கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கிறார். தன்னை போல அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போய் இருப்பதை பார்க்கிறார். தான் கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்பட்டது போல அவர்களும் கர்த்தரிடத்தில் கூட்டிச் சேர்க்கப்பட வேண்டும் என்று பிரியப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே சாலமோனை ஒரு பிரசங்கியாக மாற்றியிருக்கிறார். சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாகி இருப்பதற்கு இது ஒரு அடையாளம். மனம் திரும்பிய பாவியை கர்த்தர் மன்னித்து அவருக்கு தம்முடைய ஊழியத்தின் ஒரு பகுதியையும் கொடுக்கிறார். பேதுரு கர்த்தரை மறுதலித்தார். ஆனாலும் பேதுரு தன்னுடைய பாவங்களுக்காக மிகவும் மனம் வருந்தினார். கர்த்தர் பேதுருவின் பாவத்தை மன்னித்தார்.
அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு சாட்சியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் ஊழியத்தை பேதுருவிடம் ஒப்புக் கொடுத்தார். சாலமோன் தன்னை தாவீதின் குமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். தாவீது கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தார். சாலமோனோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் பாவத்தில் சிக்கிக் கொண்டார். தன்னுடைய தகப்பனாராகிய தாவீது கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்ததை சாலமோன் சிந்தித்து பார்க்கிறார். தாவீதின் இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் இருந்தது. சாலமோனின் இருதயமோ பாவம் நிரம்பியதாய் இருக்கிறது. தாவீதும் பாவத்தில் விழுந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். தாவீதைப் போலவே தானும் மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் தன்னையும் மன்னிப்பார் என்னும் நம்பிக்கை சாலமோனுக்கு உண்டாயிற்று. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு சாலமோன் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதை ஒரு எடுத்துக்காட்டாக நினைக்கிறார். தாவீதைப் போலவே தானும் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வாஞ்சை சாலமோனுக்கு உண்டாயிற்று. சாலமோன் தன்னை பற்றி சொல்லும்போது எருசலேமின் ராஜா என்று சொல்லுகிறார். தேவன் சாலமோனுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவரை உயர்த்தியிருக்கிறார். சிங்காசனத்தில் அமரச் செய்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தாலும் சாலமோனோ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்காமல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டார். தான் ராஜாவாக இருப்பதினால் தன்னுடைய பிரசங்க வாக்கியத்திற்கு ஜனங்கள் செவி கொடுப்பார்கள் என்று சாலமோன் நம்புகிறார். தான் ராஜாவாக இருப்பதினால் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சாலமோன் நினைக்கவில்லை. எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் உள்ளவர்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். அவர்களைப் போலவே சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஜனங்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். மனுஷர் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். தங்களுடைய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இவர்கள் உலகத்தையே நம்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். சாலமோன் பிரசங்கியின் புஸ்தகத்தில் மாயையான காரியங்களுக்கும் மெய்யான காரியங்களுக்கும் வித்தியாசம் சொல்லுகிறார். நாம் மாயையை பற்றி கொள்ளாமல் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும் என்று சாலமோன் நமக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். சாலமோனுடைய பார்வையில் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தினால் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. ஒவ்வொரு பொருளையும் மனுஷனால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை. மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் நன்மையான காரியங்களையும் தீமையானதாக மாற்றிவிடுகிறான். சாலமோன் இதை பார்த்து மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுமே சாலமோனுடைய பார்வையில் மாயையாக தெரிகிறது. இது சாதாரண மாயை அல்ல, இவை மாயையிலும் மாயை. ஒரு சிலர் தரித்திரராக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கொஞ்சமும் ஐஸ்வர்யம் இருக்காது. அவர்கள் இதுவரையிலும் ஐஸ்வர்யத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் அனுபவித்திராத ஐஸ்வர்யத்தை மாயை என்று சொல்லுவார்கள். வேறு சிலருக்கு இந்த பிரபஞ்சத்தின் சந்தோஷமும் ஆடம்பரமும் அலங்காரமும் கிடைத்திருக்காது. இவர்கள் இந்த பூமியிலே துறவிகளைப் போல ஜீவித்திருப்பார்கள். உலகத்தை அனுபவியாத இவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மாயை என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கும் சாலமோனுக்கும் வித்தியாசம் உண்டு. சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது. அவரிடத்தில் பொன்னும் பொருளும் சகல சம்பத்துக்களும் திரளாய் இருந்தது. அவர் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாக இருந்தார். அவரிடத்தில் மிகுந்த ஞானம் இருந்தது. அவருக்கு 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். உலக வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்துவிட்டு அதன் பின்பு எல்லாம் மாயை என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தார். சகல ஜாதிகளிலும் அவருடைய கீர்த்தி பிரபல்யமாய் இருந்தது. அவர் இயற்கையின் ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருந்தார். அவருக்கு எல்லா தாவரங்களின் பெயர்களும் மிருகங்களின் பெயர்களும் தெரிந்திருந்தது. சாலமோன் தேவனுடைய நாமத்தினால் பேசினார். அவர் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு தெய்வீக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றிற்கும் ஆதாரமான சத்தியங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. சாலமோனிடத்தில் இம்மையை பற்றிய ஞானமும் மறுமையை பற்றிய ஞானமும் ஏராளமாய் இருந்தது. இந்த பூமியின் ராஜ்யத்தை விட பரலோக ராஜ்யமே நித்தியமானது என்பதை சாலமோன் அறிந்திருந்தார். தன்னுடைய சிங்காசனத்தை விட
பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சிங்காசனமே மகிமையானது என்னும் ரகசியத்தையும் சாலமோன் நன்றாய் புரிந்து வைத்திருந்தார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாயையாய் இருக்கிறது. இவற்றால் மனுஷருக்கு மெய்யான சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொடுக்க முடியாது. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன என்று சாலமோன் கேட்கிறார். உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை சந்தோஷமாய் வைத்திருப்பதற்கு போதுமானவை அல்ல. உலக காரியங்கள் குறைவுள்ளவை. சாலமோன் உலக காரியங்களை பற்றி சொல்லும்போது அதை பிரயாசம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு கடினமான உழைப்பு என்றும் அதிகமாக கவனம் செலுத்துதல் என்றும் பொருள் சொல்லலாம். மனுஷன் உலக காரியங்களில் ஈர்க்கப்பட்டிருக்கிறான், கடினமாய் உழைக்கிறான், எல்லா காரியங்களிலும் கவனமாய் இருக்கிறான். ஆனாலும் மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு ஒரு பலனும் உண்டாகப் போவதில்லை. அவனுக்கு களைப்புதான் உண்டாகும், சோர்வுதான் உண்டாகும். சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மனுஷருடைய பிரயாசத்தை பற்றி சொல்லும்போது சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14:23. ஆனால் இப்போதோ அந்த பிரயாசத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் நாம் கடினமாய் உழைக்கும் போது நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாகும். வியாபாரத்தில் அதை லாபம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் நாம் புசிக்கிறோம். நாம் புசிப்பது மெய்யான பிரயோஜனம் அல்ல என்று சாலமோன் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் இருக்கலாம். ஆனால் இவை நமக்கு ஒருபோதும் பிரயோஜனப்படாது. இந்த உலக காரியங்களை ஏராளமாய் அனுபவித்து நாம் சந்தோஷமாய் இருக்கலாம். ஆனாலும் இவை நமக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்காது. நம்முடைய ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் போது அதை பாதுகாக்க வேண்டுமே என்னும் அக்கறையும் கவலையும் நமக்கு வந்துவிடுகிறது. ஐஸ்வர்யத்தினால் சந்தோஷம் வருவதற்கு பதிலாக கவலையும் பயமும் வருகிறது. நம்முடைய சொத்து அதிகரிக்கும் போது அதை பங்கு போடுவதற்கு வருகிறவர்களும் அதிகமாய் இருப்பார்கள். ஒரு சிறிய காரியம் கூட நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் அழித்து போடும். நாம் கஷ்டப்பட்டு படுகிற பிரயாசத்தினால் நமக்கு ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். நம்முடைய சரீர பிரகாரமான பிரயாசத்தினால் நம்முடைய சரீரத்திற்கு பலன் உண்டாகலாம். நம்முடைய ஆத்மாவுக்கோ இதனால் ஒரு பலனும் உண்டாகாது. நாம் படுகிற பிரயாசத்தினால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு பலன் உண்டானாலும் வரப்போகிற மறுமையிலே நமக்கு ஒரு பலனும் உண்டாகாது. நாம் படுகிற பிரயாசத்தினால் நம்முடைய ஆத்மாவின் பாவம் மன்னிக்கப்படாது. ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற ஆத்ம வியாதி நம்முடைய சுய பிரயோஜனத்தினால் ஒருபோதும் குணமடையாது. சாலமோன் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இம்மைக்குரிய காரியங்களை பற்றி அதிகமாய் யோசிக்காமல் மறுமைக்குரிய காரியங்களை பற்றியே அதிகமாய் யோசிக்கிறார். இந்த புஸ்தகத்தில் கூறப்பட்டிருப்பவை பிரசங்கியின் வாக்கியங்களாகும். இவை கர்த்தருடைய வாக்கியங்கள் அல்ல. இந்த புஸ்தகத்தை எழுதிய போது சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இருந்தார். சூரியனுக்கு கீழே இருக்கும் மனுஷருக்கு வரும் பாடுகள், வேதனைகள், அதற்கான காரணங்கள், வாழ்க்கை தத்துவங்கள் ஆகியவற்றை குறித்து இந்த புஸ்தகத்தில் சாலமோன் எழுதியிருக்கிறார். சாலமோனின் பின்பாற்றம், சிருஷ்டிப்பு, மானிட ஜீவியம், பூமியில் உள்ளவை ஆகியவற்றை குறித்து சாலமோன் எல்லாம் மாயை என்று கூறுகிறார். சூரியனுக்கு கீழே என்னும் வாக்கியம் மனுஷருடைய பொதுவான நிலைமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் சாலமோன் ஏவப்பட்டு இந்த வாக்கியத்தை எழுதவில்லை. இவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இவர்களை பற்றி பிரசங்கி 7:26 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் கூறியிருக்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதவர்களின் பிரசங்க வாக்கியங்கள் மத்தேயு 6:25 முதல் 34, கொலோசையர் 3:1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு எல்லாம் வருத்தத்தில் நிறைந்திருக்கிறது. அவர் எதிலும் திருப்தி அடையாதவராக இருக்கிறார். தேவனுடைய மனுஷனோ போதும் என்ற மனதோடு எதிலும் திருப்தியோடு இருப்பான். சாலமோன் தன்னுடைய மனதை தவறான காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பிரயோகம் பண்ணினார். சாலமோன் தன்னை பற்றி சுய பெருமையோடு உயர்த்தி கூறுகிறார். சாலமோன் தேவனை விட்டு பின்வாங்கி போன போதிலும் அவர் தன்னை இன்னும் பெரியவனாகவும் திரவிய சம்பன்னனாகவும் ஞானியாகவும் கருதுகிறார்.
சாலமோன் தன் ஜீவனை வெறுக்கிறார். அவருக்கு தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. ஜீவனுள்ளோரை விட மரித்து போனவர்கள் மேலானவர் என்பது அவருடைய எண்ணம். சாலமோன் தன் சுயத்தை அதிகமாக விரும்புகிறார். மற்றவர்களிடத்தில் அவர் அன்பு கூறவில்லை. தன் மரணத்திற்கு பின்பு தன்னுடைய பிரயாசங்கள் மற்றவர்களுக்கு போய்விடும் என்று வருத்தப்படுகிறார். பாவத்தை குறித்தும் ஜீவனை குறித்தும் சாலமோன் கூறும் பிரசங்க வார்த்தைகள் கர்த்தருடைய சித்தத்திற்கு முரணாக உள்ளன. சாலமோனின் உபதேசங்களில் பல ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எந்த பிரயோஜனமும் அற்றவையாகும். சாலமோனின் தவறான ஆலோசனைகள் எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. ஆனால் தானியேலோ அறிவு பெருகி போகும் என்று கூறுகிறார். முன்னிருந்தவைகளை பற்றி ஞாபகம் இராது என்று சாலமோன் கூறுகிறார். ஆனால் மனுஷனுடைய எல்லா கிரியைகளும் நினைவு கூறப்பட்டு அது அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். கோணலானதை நேராக்க கூடாது என்று சாலமோன் கூறுகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து கோணலானதை நேராக்குவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அதிக ஞானத்தினால் அதிக சலிப்பு உண்டு என்று சாலமோன் கூறுகிறார். ஞானத்தை தவறாக பயன்படுத்தினால் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதே சமயத்தில் ஞானத்தை சரியாக பயன்படுத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகும். அறிவில் விருத்தியடைய வேண்டும் என்று புதிய ஏற்பாடு உபதேசம் பண்ணுகிறது. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை என்று சாலமோன் கூறுகிறார். ஆனால் இந்த வாக்கியம் வேதாகமத்தின் பொதுவான உபதேசத்திற்கு முரண்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று சாலமோன் கூறுகிறார். ஆனால் துன்மார்க்கர் மரித்த பின்பு நரகத்திற்கு போய் பாடுகளை அனுபவிப்பார்கள். பூமியில் ஒரு நீதிமானும் இல்லை என்றும் சாலமோன் கூறுகிறார். ஆனால் இந்த வாக்கியம் வேதாகமத்தின் பொதுவான உபதேசத்திற்கு முரண்பட்டிருக்கிறது. சாலமோன் மாயை என்று கூறுவது மாயை மாயை எல்லாம் மாயை. எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. எல்லாம் மாயை, அநேக மாயை, இதுவும் மாயை, மாயையான வேறொரு காரியம். சாலமோன் கூறும் சத்தியங்கள் நித்திய சந்ததிகள், என்றைக்கும் நிலைத்திருக்கும் பூமி, சூரியன் சுற்றி வருவது, காற்று சுழன்று அடிப்பது, நதிகளின் உற்பத்தியும் நீரோட்டமும், மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமமாய் இருப்பது, எல்லாவற்றிற்கும் நியமிக்கப்பட்டிருக்கும் காலம், சிருஷ்டிப்பின் நேர்த்தி, தேவன் மனுஷருடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். மனுஷரும் மிருகங்களும் மரித்து மண்ணுக்கு திரும்பும். மனுஷருடைய ஆவிகளும் மிருகங்களின் ஆவியும் மண்ணால் செய்யப்பட்டவை அல்ல. இவை மரணத்தின் போது தேவனிடத்திற்கு போகும். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். மூடனாகிய ராஜாவை விட ஞானியாகிய ஏழை மேன்மையானவன். பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ஐஸ்வர்யம் நிலையற்றது. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி மேன்மையானது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். பாதாளத்தில் அறிவும் ஞானமும் இல்லை. சாலமோனின் நல்ல ஆலோசனைகள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. கர்த்தருக்கு பயந்திரு. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மிஞ்சின நீதிமானாய் இராதே. நீ உன்னை அதிக ஞானி ஆக்காதே. மிஞ்சின துஷ்டனாய் இராதே. அதிக பேதையுமாய் இராதே. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட. நீ ராஜாவின் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய்.
அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு, உன் மாம்சத்தில் இருந்து தீங்கை நீக்கி போடு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். மாயையான காரியங்கள் எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் மாயை. வருத்தத்தினால் நிறைந்திருக்கிற அனைத்து காரியங்களும் மாயை. வானத்தின் கீழ் நடப்பவையெல்லாம் மாயை. ஞானமும் அறிவும், மனுஷருடைய சந்தோஷம், மனுஷருடைய வேலைகள், ஐஸ்வர்யமும் மகிமையும், இச்சித்தவைகள், ஞானமும் பைத்தியமும் மதியீனமும், ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களும், பிரயாசப்பட்டவை அனைத்தும், பிரயாசத்தினால் பலன் இல்லை, மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் தொல்லை, மனுஷருக்கு தொடர்ந்து நிகழும் காரியங்கள், ஏழையை ஒடுக்குவது, கஞ்சனுடைய ஜீவன், நீதியின்மை, பண ஆசை, மற்றவர்கள் சேகரிக்கும் ஐஸ்வர்யம், வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போவது, பெரிய குடும்பத்தை வளர்த்து ஒன்றுமில்லாமல் மரிப்பது, திருப்தி அடையாத போஜன ஆசைகள், ஜீவனை குறித்த பல கேள்விகள், பாவமும் ஒடுக்கப்படுவதும், வித்தியாசமான வெகுமதிகள், மனுஷனுடைய ஓய்வில்லாத வேலை, மனுஷருக்கு ஒரே விதமாய் சம்பவிப்பது, ஜீவன், வாலிபமும் இளமையும். தற்காலத்து சமுதாயத்தில் எல்லா காரியங்களும் லாப நஷ்டத்தை மனதில் வைத்தே நடைபெறுகிறது. மனுஷருடைய ஜீவனும் இதுபோலவே உள்ளது. உண்பது, குடிப்பது, சந்தோஷமாக இருப்பது, இருதயத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவது ஆகியவை மட்டுமே மனுஷனுக்கு லாபமானவை என்று சாலமோன் கூறுகிறார். தன் வீட்டை ஆதரிப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு உதவி புரிவதற்காகவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதற்கும் பரப்புவதற்காகவும் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும்.